விஜய் பிரபாகரன் அவர்கள் பவித்ராவிற்கும் அவங்களோட பொண்ணுக்கும் ஏகப்பட்ட கிஃப்ட்டை பரிசா குடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரப்போற வாரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வாரம் அப்படிங்கிற ப்ரோமோவ சரிகமப நிகழ்ச்சியில வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்த எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே ஹோல்சமா இருந்துச்சு. அதில பிரபாகரன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அம்பிகா அவர்கள் இருந்தாங்க. ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர்கள் பவித்ராவ பார்த்து நீங்க நக்ஷத்ராக்கு கல்வி செலவுக்கு எப்ப வேணா என்ன வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு மாமா மாரி இருந்து நான் கண்டிப்பா எல்லாமே பண்ணி குடுப்பேன். உங்களோட தம்பி மாதிரி தான் நான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த விஷயங்கள் மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. அத தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் அன்னைக்கு செட்ல நடந்திருக்கு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னா வெளிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரபாகரன் அவர்கள் பவித்ராவ பர்சனலா கூப்பிட்டு பேசியிருந்திருக்காரு. "எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு சீசன வந்து நான் தொடர்ந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்து வந்துட்டு இருக்கேன். அதில உங்கள எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்க ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வந்து, இன்னைக்கு உங்கள மாதிரி இருக்க பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நீங்க இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க நல்லா பாடுங்க. கண்டிப்பா நீங்க ஃபைனல்ஸ் போவீங்க." அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, சும்மா மேடையில சொன்னதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே நான் உங்க தம்பி மாதிரி தான். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலுமே கேளுங்க. கட்டாயமா நான் அத பண்ணுவேன். உங்களோட பொண்ணோட கல்வி செலவ நான் கண்டிப்பா வந்து சொன்ன மாதிரியே பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாம, எங்களோட வீட்ல இருக்கவங்க நான் இந்த மாரி கலந்துக்க போறேன் அப்படின்னு சொன்னோனே, உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் குடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு பட்டு புடவைகள் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நக்ஷத்ரா இருக்காங்க இல்லையா? அதாவது பவித்ரா அவர்களோட பொண்ணு. அவங்களுக்கு ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள் வந்து அவரு குடுத்திருந்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் பவித்ராவும் சரி, அவங்களோட பொண்ணும் சரி கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்துட்டு நம்மள பார்க்குறதே பெரிய விஷயம். அத தாண்டி நம்ம தனியா கூப்பிட்டு பேசுறது பெரிய விஷயம். பட் இவ்வளவும் நோட்டீஸ் பண்ணி நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரேன்னு, அந்த இடத்துல பவித்ரா ரொம்பவே எமோஷனலா அவருக்கு நன்றி சொல்லியிருந்தாங்களாமா. இந்த விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு செட்ல நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி படத்த வேல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸும், ரெட் ஜெயண்டும் சேர்ந்து தான் வெளியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களோட இயக்கத்துல மதராசி படம் வரப்போற செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட முந்தைய படமான அமரன் படம் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணி தமிழ் ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு படத்தோட வெற்றிக்கு பிறகு அவருக்கு ரிலீஸ் ஆக போற முக்கியமான ஒரு படம். மேலும் ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த படத்தை வேல் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. மேலும் அவங்க தனியா இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையாமா. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அவர்களோட சேர்ந்து தான் இந்த ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா கணிசமான தியேட்டர் இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு நியூஸ் வெளியாகி சிவகார்த்திகேயனோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.